ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை. பரவலாவே எல்லாரும் இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நம்ம எல்லாரும் பேச்சு வழக்குல இது நார்மலைஸ் ஆயிடுச்சு இந்த வார்த்தைகள். அதாவது இத இத வச்சே ஒரு பாட்டும் இருக்கு. இதுவும் கடந்து போகும்னு சொல்லிட்டு. பொதுவான கருத்து என்னவா இருக்குனாக்கா, எல்லாரும் ஏதாவது ஒரு சோகம் ஏற்பட்டா வாழ்க்கையில, அது தனிப்பட்ட முறையான சோகமா இருந்தாலும் சரி, இல்ல குடும்பத்துல ஏதாவது ஒரு சோகமாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணிடுறோம். இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? இதுவும் கடந்து போகும் என்ற வார்த்தைகள் வெறும் சோகம், அதுக்கு மட்டும்தான் இந்த வார்த்தைகள் பொருந்தும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அப்படியே கிடையாதுங்க. அதாவது நாம சந்தோஷமா இருந்தாலும் சரி, அமைதியான மனநிலையில இருந்தாலும் சரி, கோபமான மனநிலையில இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் கடந்து போய்கொண்டேதாங்க இருக்குது. அதனால ஸ்பெசிபிக்கா சோகத்துக்கு மட்டும் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்றது வழக்கமா போயிடுச்சு. அது அப்படி இல்லைங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் நேரம் கடந்து போயிட்டு தான் இருக்கு. உறவுகள் எடுத்துக்கோங்களேன். நம்மளுடைய உறவுகள், நண்பர்கள் எல்லாரும் நம்மள ஒரு ஒரு காலகட்டத்துல கடந்து போயிட்டு தான் இருப்பாங்க. அதே போல நம்ம கூட பிறந்த ரத்த சம்பந்தப்பட்ட சகோதர சகோதரிகளா இருந்தாலும் ஒரு காலகட்டத்துல நம்மளை கடந்து போயிட்டு தான் இருப்பாங்க. நம்ம பிள்ளைங்களே ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நம்மளை கடந்து போயிட்டு தான் இருப்பாங்க. ரயில் பிரயாணம் செய்யறோம் பாருங்க. பஸ்லயோ ட்ரெயின்லயோ நம்ம பிரயாணம் செய்யறோம் பாருங்க. அந்த பேசஞ்சர்ஸ் அவங்கவுங்க ஸ்டேஷன் வந்த உடனே இறங்கி அவங்களும் நம்மளை கடந்து போயிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளை சுற்றி நிகழ்கின்ற எல்லா நிகழ்வுகளும் நம்மளை கடந்து கொண்டுதான் போகின்றது. ஆனா நம்ம வெறும் சோகத்துக்கு மட்டும்தான் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம் இல்லைங்களா? அதாவது கடந்து போகிறது என்னது? அப்படியே பாசிங் கிளவுட் மாதிரி போறதுன்றது. அதுக்காக ரிலேட்டிவ்ஸ், நம்ம பெத்த பசங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ் இவங்கெல்லாம் அப்கோர்ஸ் எல்லாருமே நம்மளை கடந்து போறவங்க மட்டும்தான். இதுதாங்க நிதர்சனமான உண்மை. அப்ப எதுதான் நிரந்தரமானது அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? நமக்கு நாம் தான் நிரந்தரம். நம்முடைய ஆத்மா, நம்முடைய உடம்பு நிரந்தரம். கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய ஆத்மா, நம்மளுடைய உடம்பு இது மட்டும்தாங்க நம்மளோடவே வரும். நம்ம நிழல் நம்மளோடவே வரும் சொல்லும் பார்த்திருக்கோம் இல்லைங்களா? இதுதான் நிரந்தரம். அதனால கடந்து போறதுன்றது ஒரு தவறான கருத்து கிடையாது. கடந்து போகும், அதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும், எல்லா விஷயங்களும் கடந்து போகும். நம்மள சந்தோஷம் கடந்து போகும், துயரம் கடந்து போகும், துக்கம் கடந்து போகும், சிரிப்பும் கடந்து போகும், மௌனம் கடந்து போகும். எல்லாமே எல்லாமே எல்லா உணர்ச்சிகளும் நம்மள கடந்து போயிட்டு தான் அங்க இருக்கும். அதனால ஸ்பெசிபிக்கா நம்ம சோகத்துக்கு மட்டும்தான் அந்த கடந்து போகும்ன்றத நம்ம சொல்றோம். இப்ப பாருங்க, கடந்து போகும் அப்படின்னா இது இந்த மொமெண்ட்ரி தான். இது இது கடந்து போகும் அப்படின்றதுதான் அதனுடைய சாராம்சம். கடந்து போகும். நம்ம உறவினர்கள் எப்படி நம்மளை கடந்து போவாங்க? அதாவது அவங்க வருவாங்க, போவாங்க. அந்த நேரம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் அவங்க அவங்க போன பிறகு அது ஒரு வெறுமையான இடம் தான். அதுவும் கடந்து போகும். அந்த வெறுமையையும் நம்ம கடந்து போகணும். அடுத்து நம்ம குழந்தைங்க. நம்ம குழந்தைங்களை வளர்க்குறோம், படிக்க வைக்கிறோம், வேலைக்கு அனுப்புறோம். அப்புறம் அவங்கவுங்க லைஃப பார்த்துக்கிட்டு அவங்க போயிடுறாங்க. சோ அதனால அதுவும் கடந்து போகும். அந்த ஒரு வெறுமை நமக்கு ஏற்படுது இல்லைங்களா? நம்மளை விட்டு அவங்க வேற இடத்துல போயிட்டு அவங்க வாழ்றது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வெறுமையை உண்டாக்கும் நமக்கு. சோ அந்த நிகழ்வும் கடந்து போகும். அதாவது கடந்து போகின்ற விஷயங்கள் எங்க இருந்து ஆரம்பிக்கு தெரியுங்களா? குழந்தை பருவம் கடந்து போகும், சிறுவர் பாலர் பருவம் கடந்து போகும், தென் அப்புறம் டீனேஜ் பருவம் ஒண்ணு வரும் பாருங்க, இளமை பருவம், அதுவும் கடந்து போகும். அதுக்கப்புறம் எந்த பருவம் வர ஆரம்பிக்கும்? முதுமை பருவம். இந்த முதுமை பருவம் அதுதாங்க நம்ம நிதர்சனமான உண்மையான பருவம். அந்த முதுமை பருவம் யாராலுமே கடக்க முடியாது. அதுதான் கடைசி பருவம். அது காலத்தால் மட்டும்தான் அது கடக்க முடியும். இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நம்ம சொல்றது நல்ல விஷயம் தாங்க. ஏன்னா அதெல்லாம் மொமெண்ட்ரி அந்தந்த பீரியடுக்கு அது நடக்கிறது. அந்தந்த நிகழ்வுகள் அங்கங்க நடக்கிறது. சோ அந்த அந்த நிகழ்வுகள், அந்த உணர்வுகள் அதெல்லாம் அப்பப்போ கடந்து போயிட்டே தான் இருக்கும். அப்படி போனாதான் நம்மளால பேலன்ஸ்டா வாழ முடியும். அதுக்காக தான் இதுவும் கடந்து போகும் சொல்றாங்க. அது நம்ம சோகத்துக்கு மட்டும்தான் நம்ம மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லா உணர்வுகளும் கடந்து போகும். அந்தந்த பருவத்துக்கு ஏற்ற போல உணர்வுகள் எல்லாமே அப்பப்போ கடந்து போயிட்டே தான் இருக்கும். கடந்து போனால்தாங்க வாழ்க்கை. அப்படியே தேங்க வச்சுட்டு இருந்தோம்னாக்கா அது வாழ்க்கையே கிடையாது.
அதாவது அதை நான் சொன்ன பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையை நிறைய விஷயங்களை ஒப்பிட்டு பார்க்கலாம். ரயில் பயணம், ட்ரெயின்ல போகும்போது நம்மளோட பயணிக்கிறாங்க பாருங்க, அவங்க எல்லாம் வந்து நம்மளோடவே கடைசி வரைக்கும் வருவாங்களா? இல்லைங்களா? அவங்கவுங்க ஸ்டேஷன் வந்தாக்கா அவங்களுடைய டெஸ்டினேஷன் வந்து அவங்கவுங்க இறங்கி போயிடுறாங்க. அவங்க நம்மளை கடந்து போயிடுவாங்க. அதே போல நம்ம ஒரு பொருட்காட்சிக்கு போறோம் வச்சுக்கோங்களேன். இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வாழ்க்கையில. நம்ம வந்து இப்பெல்லாம் தீம் பார்க்கு, இப்ப யாரும் சுற்றுலா பொருட்காட்சிக்கெல்லாம் போறது கிடையாது. இப்பெல்லாம் நம்ம எல்லாரும் டைம் கிடைச்சா தீம் பார்க்குக்கு எல்லாம் போறோம் இல்லைங்களா? அங்க நிறைய விளையாட்டு ரைட்ஸ்ன்னு சொல்றாங்க. அதெல்லாம் இருக்கும். அதுல முக்கியமானது ஒண்ணு பாருங்க, ரோலர் கோஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பெரிய ராட்சத ராட்டினம் அப்படின்றது தமிழ்ல பேரு. இது வந்து இந்த ரோலர் கோஸ்டர் எப்படின்னாக்கா, கீழே இருக்கிறவங்க கீழே அதாவது எல்லா இடத்துல இந்த ஒரு இது கேபின் மாதிரி இருக்கும். அதுல ஒவ்வொருத்தரும் ஒரு ரெண்டு ரெண்டு பேர் ஒரு ஒரு கேபின்ல உட்கார வைப்பாங்க. அது ஸ்டார்ட் ஆகும்போது இந்த கீழே இருக்கிறவங்க ஸ்லோவா மேல போவாங்க. மேல போய் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவங்களுக்கு. கீழே இருக்கிறவங்க எல்லாம் பார்க்கும்போது குட்டி குட்டியா பொம்மை மாதிரி தெரியும் எல்லாரும் கண்ணுக்கு. அதுல ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. ஓ, மேல நம்ம இருக்கிறோம். இது ஒரு வித்தியாசமான அனுபவமா தானே இருக்கு நமக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி. அந்த மொமெண்ட்ரி தான் அந்த சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை அவங்க கடந்து கீழே வந்துதான் ஆகணும். கீழே வரணும். இப்ப கீழே இருக்கிறவங்க மேல போவாங்க, அவங்களும் அதே சந்தோஷத்தை அனுபவிப்பாங்க. அந்த சந்தோஷத்தை அவங்க கடந்து மறுபடியும் கீழே வரணும். கீழே வரும்போது அது ஒரு விதமான உணர்வு. அந்த உணர்வையும் அவங்க கடந்து மேலக்கு வருவாங்க, மேல போவாங்க. சோ இதுதாங்க வாழ்க்கை சக்கரம். இப்படிதான். அதாவது நம்ம வந்து சந்தோஷத்தின் உச்சத்துல இருக்கும் போதும் நம்ம பேலன்ஸ்டா தான் இருக்கணும். ஏன்னா எந்த நேரமும் நான் மறுபடியும் கீழ்த்தளத்துக்கு வரணும். கீழ்த்தளத்துல இருக்கிறவங்களை நம்ம ஏளனமா நினைக்க கூடாது. ஏன்னா எந்த நேரமும் அவங்க மேல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு சரியான வாழ்க்கை சக்கரத்துக்குள்ள இது ஒரு சரியான உதாரணமா நான் சொல்ல விரும்புறேங்க. அதாவது இதனால நம்ம என்ன கத்துக்கணும்னா, மனசு வந்து எப்பவுமே ஒரு சமநிலையில இருக்கணுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இது. அதாவது புகழ் உச்சியில இருக்கும் போதும் மமதைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆணவம் அடையக்கூடாது. அதே போல கீழே ரொம்ப அடித்தளத்துக்கு வந்துட்டாலும் வேதனைப்படக்கூடாது. இதுவும் கடந்து போகும். இங்க இருக்கிறவனும் கடந்து போவோம், அங்க இருக்கிறவனும் கடந்து கீழே வருவான். சோ இதுதான் வாழ்க்கையின் சக்கரம். ரோலர் கோஸ்டர் நான் எப்பவுமே வாழ்க்கையில இந்த ரோலர் கோஸ்டரை நான் வாழ்க்கையில எப்பவுமே நான் வந்து நினைச்சுதான் பேசுவேங்க. இது வந்து கண் கூட நம்ம பாக்குறது தான் நம்ம லைஃப்ல. எல்லார் வாழ்க்கையிலும் இதெல்லாம் நடந்திருக்கும். இந்த சமநிலையில இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு எந்த வீழ்ச்சியுமே இருக்காது. சமநிலையில இருக்கிறவங்களுக்கு கீழே இருந்தாலும் ஒண்ணுதான், மேல இருந்தாலும் ஒண்ணுதான். ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், அது ஒரு மொமெண்ட்ரி. மொமெண்ட்ரினா ஒரு சில வினாடி இன்பம் தான். ஒரு சில வினாடிகள் தான் அந்த ஒரு இன்பத்தை நம்மளால அனுபவிக்க முடியும். ஒரு சில வினாடிங்கிறது நான் அந்த ரோலர் கோஸ்டர்ல சொல்றேன். ஆனா வாழ்க்கையிலயும் அது நிரந்தரம் இல்லைன்றதுதான் உண்மை. கீழே இருக்கிறதுக்கும் நிரந்தரம் இல்லை, மேல இருக்கிறவங்க நிரந்தரம் இல்லை. இது மாறி மாறி சக்கரம் வர்றதுதாங்க வாழ்க்கையின் சக்கரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை எதுக்கு நம்ம ரிலேட் பண்றோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இதுவும் கடந்து போகும். சோகம் மட்டும் அல்ல, எல்லாமே கடந்து போகும். நம்ம தான் நம்ம மனச நம்ம நிலையில வச்சுக்கிட்டு ரொம்ப துயரப்படாம, ரொம்ப சந்தோஷப்படாம பேலன்ஸ்டா இருக்க வச்சுக்கிறதுக்கு பழகிக்கணும். அதுக்காக சந்தோஷமா இருக்கக்கூடாது, சிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வரேன்னு நீங்க நினைக்க வேண்டாம். சந்தோஷத்தை அனுபவிப்போம், மனதார அனுபவிப்போம். அதே நேரத்துல கவலை துக்கமா இருக்கும் போதும் அதையும் கடந்து போறதுக்கு நம்ம அமைதியா கடந்து போயிட்டே இருப்போம். இன்பத்தில் பாதி துன்பத்தில் பாதி இறைவன் வகுத்த நியதின் அப்படின்னு ஒரு பாடல் வரி கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எவ்வளவு அருமையான வரிங்க. அந்த ஒரு வரியில வாழ்க்கையே அடங்கி இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம் நம்ம. சோ அதனால இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும்ன்றது வந்து சோகத்துக்கு மட்டும் இல்ல, எல்லா விதமான உணர்வுகளுக்கும் எல்லா விதமான நிகழ்வுகளுக்கும் இந்த வார்த்தைகள் ரொம்ப பொருத்தமா அமையுங்க. மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.